ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். மக்களால் நான் மக்களுக்காக நான் நேற்று ஒரு ஓன் வீடியோ போட்டிருந்தேங்க. எங்களுக்கு ஆடு பார்த்துக்க ஆள் வேணும்னு சொல்லி ஒரு ஓன் வீடியோ போட்டு கீழே நம்பர் கொடுத்துருந்தேன். இந்த நம்பர் கொடுத்தது குத்தமாங்க, நம்பர் கொடுத்ததும் போதுங்க. எந்த வேலைக்காக நான் ஃபோன் நம்பர் போட்டிருந்தனோ அந்த வேலைக்காக ஃபோன் பண்ணி யாருமே விசாரிக்கலைங்க. எனக்கு ஆடு பார்த்துக்க ஆட்கள் தேவை, இத்தனை மணி நேரம் இத்தனை மணிக்கு வரணும், தங்கி பார்க்கணும், இது மாதிரி டீட்டெயில்ஸ் தான் நான் போட்டிருந்தேன். அதை தொடர்பு கொண்டு தான் பேசுகிறதுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தேன். ஒரு நம்பர் கிடைச்சா போதுண்டா சாமின்னு சொல்லி சில ஆண்கள் இருக்காங்க பாருங்க, மட்டமான ஆண்கள். அது என்னதான் தெரில, அடுத்த பொண்ணுங்க நம்பர் கிடைச்சா போதும், எதையாவது பேசி எதாவது பண்ணி இந்த பொண்ணை எப்படியாவது வழி கொண்டுட்டு வரலான்னு சொல்ல சில ஆண்கள் திரிகிறாங்க பாருங்க. அது மாதிரி ஆண்கள் கிட்ட தான் இந்த நம்பர்லாம் போக மாட்டோம். நல்ல ஆண்மகன்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களா கரெக்டாக ஃபோன் அடித்து டீட்டெயில்ஸ் கேட்டு வரேன் வரல டீட்டெயில்ஸ் கேட்டு வச்சிடுறாங்க. அதுதான் நல்ல ஆண்மகனுக்கு உதாரணம். அவங்களுக்கெல்லாம் சல்யூட். பெண்ணை மதித்து பேசுகிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தாங்க மரியாதை கொடுக்கணும். ஒரு பொண்ணு கிடைச்சா போதும், ஒரு பொண்ணோட ஃபோன் நம்பர் கிடைச்சா போதும்னு நினைக்கிறாங்க பாருங்க. நல்ல வேலை என்னோட பர்சனல் நம்பர் நான் கொடுக்கல, என் பையனோட நம்பரை கொடுத்தேன். ஒரு 10-15 கால் தாங்க நான் பேசினேன். என்ன சம்மந்தமாக நம்பர் கொடுத்தோம், அது சம்மந்தமாக 70% ஃபோன் வரவே இல்லைங்க. ஒரு 30% ஃபோன் அது மாதிரி தான் வந்துச்சு. அதில் ஒருத்தன் கேட்குறான், ஏங்க சம்பளம் 40,000 தருவீங்களான்னு கேட்குறான். ஏடா ஆடு பார்த்துக்க வரேடா, ஆடு பார்த்துக்கிறதுக்கு 40,000 சம்பளமாடா? நல்லா வந்தீங்கடா சாமி, 40,000 வேணுமாங்க ஆடு பார்த்துக்க, போதுமாடா சாமின்னு. அதில் ஒரு 0 கட் பண்ணிட்டு வாடா தரேன்னு. நான் ஒரு நம்பர் கிடைச்சா போதும். நல்ல வேலை பர்சனல் நம்பர் யார் பெண்களும் கொடுக்காதீங்க. கொடுத்தா எவ்வளோ பெரிய சிரமத்துக்கு உள்ளாகும் தெரியுமா? 10-15 நம்பர் நான் பேசினேங்க. அதுக்கப்புறம் என் பையன்கிட்ட கொடுத்துட்டேன். நல்ல வேலை என் பையன் நம்பரை கொடுத்தேன். என் பையன் குரல் கேட்ட உடனே கட் பண்ணிடுறாங்க நிறைய பேர். என் பையன் குரல் கேட்டோன்னே டீட்டெயில்ஸும் சொல்கிறாங்க. இதே ஒரு பொம்பளை பிள்ளையோ பொண்ணோ ஒரு கிளவி பேசினாலும், கிளவினாலும் பொம்பளை தானே நினச்சி பேசுகிறாங்க. இப்படி இருக்குது. ஆடு பார்க்க ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தது தப்பாக போச்சு. தயவுசெய்து அதுதான் நிறைய பெண்கள் பர்சனல் அட்ரஸ் தரதில்ல, பர்சனல் நம்பர் தரதில்ல. அதனால தான் நிறைய பெண்கள் ஃபேக்காக வீடியோ போடுறாங்க, ஃபேக்காக பழகுறாங்க. அப்படி பழக வைக்கிறாங்க அந்த ஆண்கள். தயவுசெய்து அடுத்த பெண்களை மதித்து மரியாதை கொடுத்து பேசுங்க. இந்த சில மட்டமான ஆண்களுக்கு மட்டமான பெண்களும் இருப்பாங்க. அது மாதிரி பெண்கள் டைரக்டாகவே ஃபோன் பண்ணி தொடர்பு கொள்ளுங்கன்னே சொல்கிறாங்க. அது மாதிரி பொண்ணுங்களை தேடி போங்க ஆண்மகன்களே. எப்படி தான் பெற்று வளர்க்குறாங்களோ அந்த ஆம்பளை பிள்ளைங்கள. பெண்களோட பாடு பெரும்பாடாக இருக்குங்க. இந்த ஆண்கள் செய்கிறனால தான் பெண்களுக்கு சுதந்திரமே இல்லை. ஒரு சில பெண்களால் எல்லா பெண்களுக்கும் கெட்ட பேரும் வருது. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கவுங்க சுச்சுவேஷனுக்காக அவங்கவுங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம பர்சனலாக நம்ம போய் தலையிடக்கூடாது. பர்சனல் நம்பர் கொடுக்காதீங்க தயவு செய்து. கொடுத்தா என்ன வேலைக்கு நம்ம கொடுத்தோமோ அந்த வேலையை தவிர மற்ற எல்லாத்துக்குமே ஃபோன் அடித்து இந்த ஆண்கள் பேசுகிறாங்க. என்னத்தான் சொல்கிறதுன்னு தெரில. ஆண் குரல் கேட்டால் உடனே கட் பண்ணிடுறாங்க, பெண்கள் குரல் கேட்டால் மட்டும் பேசுகிறாங்க. அவங்க போதைக்கு நம்ம ஊர்கா மாதிரி ஆயிடுறோம். நான் ஆடுக்கு ஆள் பார்க்க வேணும்னு சொல்லி நம்பரை டெலீட் பண்ணுறதா வச்சுக்கிறதான்னு தெரில. இல்லை ஒரு 4-5 பேர் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம். அவங்களும் வரவங்க ஆடு பார்க்க தான் வராங்களா இல்லை ஆள் பார்க்க வராங்களான்னு தெரியல. ஆடு பார்க்க வந்தால் சந்தோஷம்தான். எங்கள் ஆடுங்களை வேலைக்கு போகிறனால பார்த்துக்க முடியல. சரி விற்றுலான்னு நினச்சா மனசு வரல. எல்லாம் கசாப்பு கடைக்கு தான் கேட்குறாங்க.
நாங்களும் நல்லா வளர்க்குறோங்க, அவங்க ஆடுங்களை கொடுங்கன்னு யாருமே கேட்க மாட்டாங்க. அடிமாட்டு விலைக்கு கசாப்பு கடைக்கு கேட்குறாங்க. செல்லமாக வளர்த்துட்டு கசாப்பு கடைக்கு கொடுக்குறதுக்கா வளர்க்குறோம்? அதுவும் கெடானாலும் கொடுக்கலாங்க. எல்லாமே பொட்டை ஆடு தான் நிறையா இருக்குது. ஆடு வளர்க்குறது அழகு பார்க்கவும் கோழி வளர்க்குறது கொஞ்சுறதுக்கும் இல்லைன்னு நானே வீடியோ போட்டேன். இருந்தாலும் அடுத்த ஆடை கொண்டுட்டு வந்து உடனே விற்கிறது மனசு கேட்குது. வெட்டி கறிக்கு ஆக்கிடலாம். நம்மளே பாசமாக வளர்த்துட்டு யாராவது கசாப்பு கடைக்கு வந்து கேட்டால் மனசே வரமாட்டுதுங்க. அது நம்மள்ட்டே இருக்கட்டும். வயசானாலும் சரி, உடம்பு சரியாமல் நம்மள்ட்டே இருந்து செத்து போனாலும் சரி, நம்மளே வச்சுக்கலாம் தம்பி வேண்டான்னு சொல்கிற மாதிரி மனசு போக மாட்டுதுங்க. ஒவ்வொரு நேரம் கோபத்தில் என்ன பண்ணுறோம், விற்றுலாம் ஏதாவது பண்ணிடலான்னு நினப்பு வருது. அந்த வார்த்தை அந்த நேரத்தில் மட்டும்தான் வருது. ஐயோ விற்றுட்டா இவங்க நல்லா பார்த்துக்குவாங்களா, ஏற்கனவே கொடுத்த இடத்துல நல்லா பார்த்துக்காம ஆடுங்களெல்லாம் வீணாக்கிட்டாங்களேன்னு பயந்து யார்ட்டையும் கொடுக்கவும் மனசு வர மாட்டுது. நல்ல மனசு படைச்சான் ஆண்டவன், நல்ல மனசு படைச்சான். இந்த நல்ல மனசு படைச்ச ஆண்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே சோதனை தான். நான் நல்ல மனசு கறிதாங்க. எல்லார் மைண்ட் வயசுலையும் கேட்கும், ஓ நல்ல மனசா எங்களுக்கு தெரியும்னு நிறையா பேர் கிண்டலும் கேலியும் பண்ணுவாங்க. பண்ணுங்க. என் நல்ல மனசுக்கு நான் எப்போதும் நல்லா தான் இருப்பேன். வாயில்லா ஜீவன்களை நல்லபடியாக வளர்க்கணும்னு நினச்சிதாங்க ஃபோன் நம்பர் போட்டேன். தயவுசெய்து அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆடு பத்து மட்டும் விசாரிச்சிங்க. ஓகே, பாய் மக்களே.